श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यचरणः शरणं प्रपद्ये. நமஸ்பாயே. இன்றைய தினம் திருப்பாவினுடைய பாசுரம் 23 மற்றும் 24, இந்த இரண்டு பாசுரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். அதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல நாம என்ன பார்த்து முடிச்சோம் கடைசியா அப்படின்னாக்கா, அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலைவெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூப்போலே செங்கன் சிறுகச் சிறதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற அந்த பாசுரத்தை நாம பார்த்து முடிச்சிருந்தோம். ஆண்டாள் கண்ணனை எழுப்புற மாதிரி இருந்தது. அந்த கண்ணன் உறங்கி கொண்டிருக்கிறான். அவன் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கட்டில் சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். யாரு? அங்கன்மா ஞாலத்தரசர், பெரிய பெரிய அரசர்கள்லாம், உன்னிடம் தோற்றவர்கள்லாம் என்ன பண்றா? சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். அவளுடைய தலைகளை உனது பாதங்களில் சமர்ப்பித்து, அந்த சங்கம்னு சொல்லுவான். சங்கம்னா சத்சங்கம். அந்த சத்சங்கத்திற்காக எவ்வளவோ நேரமா காத்துன்னு இருக்கா, நாங்களும் காத்துன்னு இருக்கோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே, உன்னுடைய அந்த அழகான திருவாயால் நான் வருகிறேன் அப்படிங்கிற, எழுந்து வரேன்ற ஒரு வார்த்தையை சொல்லு. தாமரை பூ போலே செங்கஞ்சிறுகச் சிறிதே, தாமரை மலர் போன்ற விழிகளை கொண்டவனான கண்ணா, நீ மெல்ல மெல்ல சிறுகச் சிறுதே, மெல்ல மெல்ல நீ என்ன பண்ணு, உன்னுடைய கண்களை திறந்து எம்மேல் விழியாவோ, எங்களை பார்க்க மாட்டாயா? உன்னுடைய இரு கண்கள் எப்படி இருக்குனாக்கா, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல், அந்த உன்னுடைய கடைக்கண் பார்வை எங்கள் மீது பட்டால் போதும். அந்த பார்வைக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். பார்வை ஒன்றே போதுமே அப்படிங்கிற அந்த கண்ணனுடைய அந்த பார்வைக்காக எவ்வளோ பேர் காத்துட்டு இருக்கா, நாங்களும் காத்துட்டு இருக்கோம். அப்படி காத்துட்டு இருக்க எங்களை நீ அந்த கடைக்கண் பார்வை படாதா? அப்படி பார்த்தா என்ன நடக்கும்? எங்கள் மேல் சாபம் இழுந்தேரோல் எம்பாவாய். இதுவரை இருக்கக்கூடிய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் போயிடும். அப்படி உன்னுடைய திருப்பார்வை, அந்த கடைக்கண் பார்வையை எங்கள் மீது பார் அப்படிங்கிற மாதிரி அந்த 22வது பாடல் மூலமாக, பாசுரம் மூலமாக அழகா ஆண்டாள் சொல்லியிருந்தா. அதை தொடர்ந்து இந்த 23 மற்றும் 24 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பாசுரங்கள் என்னென்ன, அந்த பாசுரங்களை நாம எப்படி உச்சாரணம் பண்றது அப்படிங்கிற ரீதியில முதல்ல அந்த பாசுரங்களை உச்சாரணம் பண்றதுக்கு அபியாசம் பண்ணிடுவோம். அதன் பிறகு அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல நம்ம குழந்தைகள் அதை உச்சாரணம் பண்ணுவா, நாமளும் அது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, மியூட்ல இருந்துட்டே நாமளும் அந்த பாடலை பாசுரத்தை உச்சாரணம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பார்ப்போம். இப்போ பாசுரம் நம்பர் 23. மாரிமலை ஆண்டாள் திருவடிகளே சரணம். மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் தீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வீரிமயிர் பொங்க
எப்பாடும் பேந்துதறி ஊறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று விழித்து வீரிமயிர் பொங்க எப்பாடும் பேந்துதறி ஊறி நிமிர்ந்து உறங்க புறப்பட்டு ஓதரமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று விழித்து வீரிமயிர் பொங்க எப்பாடும் பேந்துதறி ஊறி நிமிர்ந்து உறங்க புறப்பட்டு ஓதரமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். அன்றை உலக வளர்ந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை தெற்றாய்
செற்றாய் திரள் போற்றி ஒன்றச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி ஒன்று குணிலா எறிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இரங்கேலூர் எம்பாவாய் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி தென்றங்கத்தின் இலங்கை உற்சாய் திரள் போற்றி கொன்றச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா எறிந்தாய் அழல் போற்றி ஒன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி என்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இரங்கேலூர் எம்பாவாய் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கத்தின் இலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்றச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா எறிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இரங்கேலூர் எம்பாவாய் பாருங்கோ பாசுரம் நம்பர் 23 ரொம்ப விசேஷமான பாசுரம்.
நரசிம்மரை பற்றி சொல்லக்கூடிய அற்புதமான பாசுரம். இந்த 30 பாசுரங்கள்ல மகாவிஷ்ணுனுடைய எல்லா அவதாரங்களையுமே கொண்டு வந்து காமிச்சிடுறா ஆண்டாள். இந்த 2 பாசுரங்கள் பாருங்கோ, 23 மற்றும் 24 ரொம்ப முக்கியமான பாசுரம். இந்த பாசுரங்களை நாம குழந்தைகள் சொல்லிண்டே இருக்கலாம் பிரதிதினம். அப்பேற்பட்ட வசத்தியான தாத்பரியம் கொண்ட இந்த பாசுரம். நரசிம்மன் நாளை என்பது நரசிம்மனுக்கு கிடையாது அப்படின்பா. பக்தன் நரசிம்மனை மனசார கூட்டா போறோம், ஓடோடி வருவான் நரசிம்மன். அப்படி ஏ கண்ணா, நாங்கள்லாம் உன்னுடைய என்ன சொல்றது, அந்த கடைக்கண் பார்வை, உனது கடாட்சம் அது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். எங்களை வந்து பாரு அப்படிங்கிறா. சொல்லிட்டு உடனே நரசிம்மரை ஞாபகப்படுத்துறா. ஏன்னா அவசர கதி அப்படின்பா. மற்ற எல்லா அவதாரத்துக்கும் நிறைய அவகாசம் இருந்தது பகவானுக்கு. ஆனா இந்த நரசிம்ம அவதாரத்துல அவருக்கு அவசர கதின்னு சொல்லுவா. ஏன்னா இரண்யகசிபு அவன் வாங்கியிருக்க வரங்கள் அநேக விதமான வரங்கள் வாங்கியிருக்க, அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இல்லையா. தனக்கு மரணமே ஏற்படக்கூடாது, எந்த விதத்திலுமே மரணம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப யோசிச்சு அதுல ஒரு பிஹெச்டியே பண்ணியிருக்கான் அவன். அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் வச்சுட்டு என்ன பண்றான், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட வர வாங்கி வச்சுட்டு இருக்கான். அப்படி அவ்வளவு வரங்களை வாங்கி வச்சுட்டு இருக்க அந்த இரண்யகசிபு யோசிக்கிறான்னா